தேர்தல் பிரச்சாரங்கள், கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் விளம்பரங்களில் பாதுகாப்பு படை வீரர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அதற்கு பதிலடியாக நடத்தப்பட்ட இந்திய விமானப்படை தாக்குதலை தொடர்ந்து இச்சம்பவங்களை குறிப்பிடாத அரசியல் மேடைகளே இல்லை எனலாம். பாஜக தலைவர்களில் ஒருவரான மனோஜ் திவாரி ராணுவ உடையில் பிரச்சாரம் மேற்கொண்டதும் சர்ச்சையை கிளப்பியது. இதையடுத்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தங்கள் மேடைகளில் ராணுவ வீரர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி ஆதாயம் தேடுவதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில அரசியல் கட்சிகளின் பிரச்சார விளம்பரத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு படையினரின் புகைப்படங்கள் பயன்படுத்தப்படுவது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் தங்களின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை குறிப்பிட்டு நாடு முழுவதும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட நவீன ஜனநாயகத்தின் நடுநிலை பங்காளர்கள் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. எனவே எந்த ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சாரங்கள், விளம்பரங்களில் ராணுவ தலைமை தளபதி உட்பட பாதுகாப்பு படையினரின் புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் தகுந்த ஆலோசனைகள் மற்றும் விதிமுறைகளை அரசியல் கட்சியினர் தங்களது பிரமுகர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.